புகழ்கின்றோம். என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். எம்முடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். ஆவியே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். எம்முடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். முகொரு இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். எம்முடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம், உம் பாதம் வைத்து பணிகின்றோம். அன்பார்ந்த இறை மக்களே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு பக்தர்களே, மீண்டுமாக இந்த நாளிலே இந்த நற்கருணை நாதரை ஸ்நாபகம் பண்ணக்கூடிய இந்த வேளையிலே நாம் அனைவரும் ஒன்றாக கூடி ஜெபிக்க வந்திருக்கிறோம், ஒன்றாக இணைந்து மன்றாட வந்திருக்கிறோம். இந்த வேளையிலே இந்த 1 மணி நேரம் இறைவனோடு நாம் இணைய இந்த ஆராதனையிலே முழுவதுமாக நாம் பங்கெடுப்போம்.
அன்பார்ந்த இறை மக்களே, இறையியல் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு அருட்தந்தை அவர்கள் எங்களுக்கு பாடங்களை எடுத்துக் கொண்டிருந்தார். அந்த பாடத்தினுடைய தலைப்பு கரிஸ்மேட்டிக் ரினியூவல் அல்லது இந்த கரிஸ்மேட்டிக் ஜபங்களை ஏறெடுப்பது, அந்த ஜபங்களினுடைய கரிஸ்மேட்டிக் ஜபங்களை ஜெபிப்பது, இது குறித்தான பல புரிதல்களை அவர் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். தலைப்பு அதுதான், ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி ஒரு 4 நாள் ஆன வகுப்பு. அந்த அருட்தந்தை மிக அழகாக எடுத்து கொண்டிருந்தார். அங்கும் இங்குமாக அருள் சகோதரர்களாகிய நாங்கள் வினாக்களை தொடுத்து கொண்டே இருந்தோம். நன்றாக அவர் வகுப்புகள் எடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மையப்புள்ளி ஒன்று வந்தது. என்னவென்றால், நற்கருணையிலே இறைவனுடைய பிரசன்னம் இல்லாத ஒரு நிலை போன்று வினாக்கள் எழுப்பிக் கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது அந்த அருட்தந்தை அழகாக உணர்வு பூர்வமாக ஒரு உண்மை பேசுகின்ற பொழுதே முக பாவனை இருப்பது இல்லையா, அந்த பாவனையோடு அவர் அழகாக சொன்னார், Dear brothers, don't think that there is no presence of Jesus in the Eucharist. அதாவது, அருள் சகோதரர்களே, ஒருபோதும் எண்ணி விடாதீர்கள் நற்கருணையிலே இறைவனுடைய பிரசன்னம் இல்லை என்று. அதற்கடுத்து அவர் அழகாக சொன்னார், இப்படியாக எண்ணி விடாதீர்கள். ஒரு கையிலே மந்திரித்த அப்பமும் இன்னொரு கையிலே மந்திரிக்கப்படாத அப்பமும், இவை எடுத்துக்கொண்டு அந்த நெகட்டிவான எண்ணங்களை உருவாக்கக்கூடிய இந்த பிளாக் மெஜிஷியன் என்று சொல்லப்படுகின்ற நபர்களிடத்திலே கொண்டு போய் காண்பித்தீர்கள் என்றால் அவர்கள் அழகாக சொல்லிவிடுவார்கள், இந்த நற்கருணை அர்ச்சிக்கப்பட்ட நற்கருணை, இவை அர்ச்சிக்கப்படாத அப்பம் என்று அழகாக சொல்லிவிடுவார். அந்த அருட்தந்தை ஒரு மெலிந்த குரலோடு ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு உயிரோட்டம் மிக்கக்கூடிய ஒரு இத்தகைய வார்த்தைகளை அந்த அருட்தந்தை சொன்னார். மெய்மறந்து போனேன். இதிலே இந்த பிளாக் மெஜிஷியன் என்று சொல்லப்படுகிறவருக்கு பாண்டியத்துவம் ஆனவர் என்று நாம் எண்ண முடியாது. மாறாக இந்த நற்கருணையிலே இறைவனுடைய வல்லமை அதிகமாக இருப்பதை அவர் புரிந்து கொள்ளுகிறாரு. தவிர நற்கருணையிலே இறைவனுடைய பிரசன்னம் இல்லை என்று நாம் ஒருபோதும் சொல்லிவிட முடியாது. அன்பார்ந்தவர்களே, நற்செய்திகளிலே நாம் பல இடங்களிலே நாம் படித்திருக்கிறோம், கவனித்திருக்கிறோம். குறிப்பாக பேய்களை ஓட்டுகின்ற அந்த நிகழ்வில மக்கள் பேய் பிடித்தவர்களை இயேசுவிடத்திலே கொண்டு வருவார்கள். மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்று சற்று புரிந்து கொள்ளுங்கள். அந்த பேய்களுக்கு தெரிகிறது இயேசு இறைமகன் என்று. அதே போன்றுதான் இந்த நபருக்கு தெரிகிறது இது இறைவனுடைய பிரசன்னத்தை தாங்கி இருக்கக்கூடிய இயேசுவினுடைய திருவுடல் இந்த அப்பம் என்று. அத்தகைய வல்லமை மிக்க இயேசு கிறிஸ்து இங்கே பிரசன்னமாகி இருக்கிறார். நற்கருணை நாதர் இங்கே பிரசன்னமாகி இருக்கிறார். இந்த வேளையிலே வல்லமைகளையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் வழி நடத்துதல்களையும் பெற்றிருக்கின்ற அந்த நற்கருணை நாதரை நாம் புகழ்ந்து ஆராதிக்க வேண்டாமா?
ஆராதிப்போம். ஆண்டவரே, ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். நற்கருணை நாதரை நாம் ஆராதிப்போம். ஆண்டவரே, என் தேவனே என்று புனித தோமையார் சொன்ன அதே வார்த்தைகளை சொல்லி உமக்கே ஆராதனை என்கின்ற பாடலை நாம் அனைவரும் துணிந்து மகிழ்ச்சியோடு இந்த பாடகர் குழுவினரோடு நாம் பாடி நம்முடைய நற்கருணை நாதரை நாம் ஆராதிப்போம். ஆண்டவரே, என் தேவனே, உமக்கே
அன்பார்ந்த இறைமக்களே, விவிலியத்திலே உங்களுக்கு தெரியும், அரசர் தாவீது அவர் பல திருப்பாடல்களை இயற்றியிருக்கிறார், திருப்பாடல்களை பாடியிருக்கிறார். இந்த வேளையிலே அவர் கடவுளை போற்றி புகழ்ந்த அதே வார்த்தைகளை சொல்லி நாம் இந்த பாடலில் மட்டுமல்ல இந்த இறை வார்த்தையும் வாசித்து ஆண்டவரை நாம் போற்றி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். நமது பதிலாக திருப்பாடல் 145 வரக்கூடிய இறைவசனம் 2 நாம் எடுத்துக்கொள்வோம். நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்தேத்துவேன். உம் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உம் பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். நம் பதில்: நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்புமிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும், வலிமை மிகு உம் செயல்களை எடுத்துரைக்கும். நம் பதில்: நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வியத்தகு செயல்களையும் நான் சிந்திப்பேன். அச்சந்தரும் உம் செயல்களில் வல்லமையை பற்றி மக்கள் பேசுவார்கள். உமது மாண்பினை நான் விரித்துரைப்பேன். அவர்கள் உமது உயர்ந்த நற்பண்பை நினைத்து கொண்டாடுவார்கள். உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள். நம் பதில்: நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வியத்தகு செயல்களையும் நான் சிந்திப்பேன். அச்சந்தரும் உம் செயல்களில் வல்லமையை பற்றி மக்கள் பேசுவார்கள். உமது மாண்பினை நான் விரித்துரைப்பேன். அவர்கள் உமது உயர்ந்த நற்பண்பை நினைத்து கொண்டாடுவார்கள். உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள். நம் பதில்: நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். நம் பதில்: நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமை பற்றி பேசுவார்கள். மானிடருக்கு வல்லமை செயல்களையும் உமது அரசர்க்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர், தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர். நம் பதில்: நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். தடுக்கி விழும் யாவற்றையும் அவர் தாங்குகிறார். தாழ்த்தப்பட்ட யாவற்றையும் தூக்கி விடுகின்றார். எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றுக்கு உணவளிக்கின்றீர். நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் தாம் செய்யும்
அனைத்திலும் நீதியுடையவர். அவர்தம் செயல்கள் யாவும் இரக்கச் செயல்களே. நம் பதில்: நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். அவர் தமக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார். அவர்களது மன்றாட்டுக்கு செவிசாய்த்து அவர்களை காப்பாற்றுவார். நம் பதில்: நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் தம்மிடம் பற்றுக்கொள்ளும் அனைவரையும் பாதுகாக்கின்றார். பொல்லார் அனைவரையும் அழிப்பார். என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக. உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. நம் பதில்: நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். அன்பார்ந்த இறைமக்களே, நற்கருணை நாதரை புகழ்ச்சி பாக்களோடு பாடி திருப்பாடல் இசைத்து நாம் புகழ்ந்தேத்தினோம். இந்த வேளையிலே நம்முடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்துவோம். அன்பும் அரவணைப்பையும் கொடுக்கக்கூடிய தேவன் இந்த வேளையிலே சிறப்பாக நம் பாவங்களை அவர் போக்குவார், கழுவுவார் என்பதை உணர்ந்தவர்களாக நம்முடைய பாவங்களை நாம் ஏற்றுக்கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, நீதிமான் 7 முறை பாவம் செய்கிறான் என்று. ஒரு நீதிமானுக்கே இப்படி என்றால் நாமெல்லாம் எந்த அளவுக்கு பாவம் செய்கிறோம் என்பதை உணர வேண்டும். இறைவன் கண் முன்பு நம்மையே நாம் ஒப்புக் கொடுப்போம். இறை வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய பாவங்கள் எல்லாம் கடுஞ்சிவப்பாய் இருக்கிறது. திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சொல்லுகிறார், அவற்றை நான் புரை பணியிலும் வெண்மையாக்குவேன், தூய்மைப்படுத்துவேன் என்று திருப்பாடல் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆண்டவரே, நான் பொல்லார் மத்தியில் வாழ்கிறவன், தீய உதடுகளை உடையவன். என்னுடைய நா பலவகையான அவதூறுகளை பேசும் என்று இறைவாக்கினர் இறைவன் முன்பு தன்னுடைய இயலாமையை அவர் எடுத்துரைக்கிறார். ஆண்டவர் அந்த பாவங்களிலிருந்து அவருக்கு விடுதலையை கொடுத்து இறை பணிக்கென அவரை அழைக்கிறார். வானதூதர் நெருப்பு பொறியை எடுத்து அவருடைய நாவால் அதை சுட்டு அவரை தூய்மைப்படுத்துகிறார். இந்த வேளையிலே அன்பார்ந்தவர்களே, இந்த மன்னிப்பு பஜன் வழியாக நம்மையே நாம் ஆன்மீக சுத்திகரிப்பு செய்வோம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். இந்த மன்னிப்பு பஜன் வழியாக நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து நம் பாவங்களுக்கு கழுவாயாக இந்த பாடல் பாடி நம்மளுடைய மனதை தூய்மையாக்குவோம். என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும்.
தெரிந்தும் கேட்காமல் நான் திரிந்தேன். என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும். உன் முகத்தை கண்ட பின்னும் பேசாமல் திரும்பிக் கொண்டேன். என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும். அருள் எனில் இருந்தும் உணராமல் நான் வாழ்ந்தேன். என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும். உன் வழியை அறிந்திருந்தும் நடவாமல் உதறி சென்றேன். என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும். உதவி செய்ய வாய்ப்பிருந்தும் உதவாமல் உதறி சென்றேன். என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும். என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும். என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும். அன்பார்ந்த இறை மக்களே, இந்த நற்கருணை பேழையை நாம் பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நற்கருணை பேழையை நாம் நினைத்துக் கொள்வோம். பழைய ஏற்பாட்டு நற்கருணை பேழையிலே 3 விஷயங்கள் இன்றியமையாதவையாக இருந்தது. 1, 10 கட்டளைகள். 2வது மன்னா. 3வது ஆரோனினுடைய கோல். இந்த வேளையிலே அந்த 3ம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தை நினைவூட்டுகின்றது. அந்த 2 கற்பலகைகள், 10 கட்டளைகள். தந்தை கடவுள் இஸ்ராயேல் மக்களுக்கு கட்டளைகளை கொடுக்கிறார். மன்னா உணவாக அமைகிறது. ஆரோனுடைய கோல் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறது. அதே நற்கருணை பேழை இந்த 3 பொருள்களையும் தன்னடக்கியதாக நம் ஆண்டவர் அந்த நற்கருணையிலே வீற்றிருக்கிறார். 3ஐயும் ஒன்றாக்கி இந்த நற்கருணை பேழையிலே நாம் பார்க்கலாம். முற்காலத்து இறைவாக்கினர்கள் இவ்வாறாக சொல்லியிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவ்வாறாக இருங்கள் என்று 10 கட்டளைகளுக்கு இணையாக இருக்கக்கூடிய கட்டளைகளை கொடுத்திருக்கக்கூடிய தேவன் இவர். 2வதாக பார்க்கின்ற பொழுது ஆரோனினுடைய கோல் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த கோல். அந்த கோளினுடைய வல்லமையை விட, அற்புதங்களை விட இவர் செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். அந்த கோளையும் தன்னிடத்திலே உள்ளடக்கி இருக்கிறார். 3வதாக உணவு, மன்னா. அதையும் நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று அதையும் அவர் தன்னிடத்திலே உள்ளடக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட பேழைதான் இந்த நற்கருணை பேழை.
அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய பிள்ளை. புதிய கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இறைவன், நற்கருணை ஆண்டவர். புதியதோர் கட்டளை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் என்பதே என் கட்டளை என்பது போன்று அவர் புதிய கட்டளையாகவே அவர் மாறுகிறார். நானே உணவு என்று தன்னுடைய உடலையும் சதையையும் நமக்கு கொடுத்து, அது உனக்காக கொடுக்கிறேன், இந்த உலகம் வாழும் பொருட்டு கொடுக்கிறேன் என்று நற்கருணை நாதர் கொடுத்திருக்கிறார். அன்பு நெஞ்சங்களே, இந்த வேளையிலே நற்கருணை நாதரை நாம் உற்று நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறைவசனம் 9 தொடங்கி 13 முடிய. இயேசு அங்கிருந்து சென்றபோது மத்தேயு என்பவர் சுங்கசாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உம் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டார்கள். இயேசு இதை கேட்டவுடன், நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, வலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்பார்ந்த இறை சமூகமே, இந்த நாளினுடைய பகுதி, நற்செய்தி பகுதி, அதை ஒட்டியே என்னுடைய இந்த ஆராதனை சிந்தனையை வழங்க ஆசைப்படுகின்றேன். அழகான ஒரு பகுதி. நிச்சயம் இந்த நாளிலே நீங்களும் நானும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பகுதி. இயேசு மத்தேயுவை அழைக்கிறார். அவருடைய பின்புலத்தை கண்டு அவர் பாவி என்று பலர் முணுமுணுக்கிறார்கள். இயேசு அழகாக நான் எதற்காக அனுப்பப்பட்டேன் என்பதை அவர் தெளிவாக எடுத்துரைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த மத்தேயுனுடைய அழைப்பை பற்றி நாம் பார்ப்போம். மத்தேயுவுக்கு ஏற்கனவே பணத்தின் மீது சற்று வெறுப்பு இருந்திருக்கலாம், அல்லது அவர் பண ஆசையில் இருந்தவராக கண்டு பலர் அவரை பாவி என்று சொல்லுகின்ற பொழுது அவர் அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு, அந்த ஓப்பன்னஸோடு அவர் இருந்திருக்கிறார் என்று நாம் பொருட்கொள்ளலாம். இயேசு என்னை பின்பற்றி வா என்று சொன்ன உடனே அவர் பின்பற்றுகிறார். காரணம், அவருடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு நிலையிலே பணமெல்லாம் இருக்கிறது, ஆனால் நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கிறேன் என்று அவர் எண்ணி இருக்கலாம். சொன்ன உடனே அவர் கிளம்புகிறார், வருகிறார். இறை பணிக்காக அவர் வருகிறார், இயேசுவை பின்பற்றுகிறார். இதை நாம் அழகாக எடுத்துக்கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, இவருடைய அந்த மனமாற்றம் இன்னொருவருடைய மனமாற்றத்திற்கு காரணமாக அமைகின்றது. அது யார் என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்று நினைக்கின்றேன். அது வேற யாரும் இல்லை, சக்கேயு. இவர் வரி தண்டுபவர், அவர் வரி தண்டுபவர்களுக்கு தலைவன்.
ஒரு கணம் யோசித்து பாருங்கள், ஒருவேளை இவர் மத்தேயுவினுடைய வரி தண்டுபவராக இருக்கக்கூடிய மத்தேயுவினுடைய தலைவராக கூட இவர் இருந்திருக்கலாம். நான் பார்த்த அவன், எனக்கு கீழ் பணிபுரிந்த அவன் இப்படி மனம் மாறி அவரை பின்பற்றி இருக்கிறானே, யார் அந்த இயேசு என்று கூட அவர் ஆவலாக இருந்ததன் பொருட்டுதான் அவர் அந்த மரத்தின் மீது ஏறி இயேசு வருவதை காண்பதற்காக ஆவலோடு அவர் இருந்திருப்பார். அந்த ஆவல், அந்த ஆசை, இயேசுவை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை அவருக்கு இதிலிருந்துதான் வந்திருக்கும். மத்தேயுனுடைய வாழ்க்கையை பார்த்து அந்த ஆர்வம் வருகின்ற பொழுது இயேசு வருகிறார். அதற்கடுத்து என்ன நடந்தது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆக சக்கேயுவினுடைய மனமாற்றத்திற்கு மத்தேயு பெரிதும் உதவி இருக்கிறார் என்பதை இந்த இடங்களிலே நாம் அழகாக புரிந்து கொள்ள முடியும். இந்த நாளிலே அன்பார்ந்தவர்களே, நாம் நிச்சயமாக நாம் வாழுகின்ற சூழலில் நாம் இறைவன் இயேசுவை பின்பற்றக்கூடிய நபர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். நற்கருணை நாதரை பின்பற்றக்கூடிய நபர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். இந்த அழைப்பு என்கின்ற வருகின்ற பொழுது விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம், பல நபர்கள் அழைக்கப்படுகிறார்கள், கடவுளால் அழைக்கப்படுகிறார்கள், இயேசுவால் அழைக்கப்படுகிறார்கள், இறைவாக்கினர்களாக வாழ அழைக்கப்படுகிறார்கள். ஒரு கணம் புரிந்து கொள்ளுங்கள் அன்பார்ந்தவர்களே, யாரையெல்லாம் கடவுள் அழைத்தாரோ, யாரையெல்லாம் கடவுள் அழைத்தாரோ அவர்களையெல்லாம் அவர் தகுதியாக்குகின்றார். அதற்கடுத்து அவர்களுக்கு என்று பணியை அவர் வைத்திருக்கிறார். அவருடைய அழைப்பு எப்பொழுதுமே ஒரு பணி ஓரியன்டட் அழைப்பாகத்தான் இருக்கும். அவருடைய அழைப்பு பணி சார்ந்த அழைப்பாகத்தான் இருக்கும். விவிலியத்திலே யாருடைய அழைப்பை வேண்டுமானாலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆபிரகாமாக அழைப்பாக இருந்தாலும் சரி, மோகிசனுடைய அழைப்பாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய அழைப்பிலும், அன்னை மரியாளினுடைய அழைப்பாக இருந்தாலும் சரி, அனைவருடைய அழைப்பிலுமே அவர்களுக்கென்று ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கென்று ஒரு டாஸ்க், இது பணி, இதை நீ செய்துதான் ஆக வேண்டும் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோனாவாக இருக்கலாம், ஒசேயாவாக இருக்கலாம், எந்த இறைவாக்கினர்களாக இருக்கலாம், அவர்களுக்கென்று பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே கடவுள் உங்களையும் என்னையும் அழைக்கிறார் என்றால் அவர் நமக்கு ஏதோ ஒரு பணியை வைத்திருக்கிறார். அது எந்த பணியாக இருந்தாலும் சரி, நாம் வேலை செய்யக்கூடிய பணியாக, அழைப்பு பணியாக இருந்தாலும் சரி, அல்லது திருமண வாழ்க்கையான அழைப்பு பணியிலே தன்னுடைய பிள்ளைகளை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு மனைவியாக, ஒரு தாயாக, அல்லது குடும்பங்களை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு தந்தையாக அல்லது கணவனாக நிச்சயம் வாழ அழைப்பு கொடுத்திருக்கின்றார். அதற்கான தகுதியையும் இறைவன் கொடுத்திருக்கிறார். இந்த அழைப்பு என்று வருகின்ற பொழுதே பணி வந்து விடுகிறது. ஆனால் இறைவன் அந்த பணியை கொடுத்து அதற்கான தகுதியையும் அவர் கொடுக்கிறார். அது எந்த நிலையிலே நாம் உடைந்து போனவர்களாக இருந்தாலும் சரி, வலுவில்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அவர் அந்த பணியை அவர் கொடுக்கிறார். அந்த தகுதியை அவர் கொடுக்கிறார். அந்த உந்து சக்தி, அந்த உந்து சக்தி என்பது உங்களுக்கு தெரியும். இந்த ஆற்றல், அந்த தொடக்க புள்ளி, பின்னிலிருந்து முன்னுக்கு செல்லக்கூடிய ஒரு விசை, அந்த விசையை அவர் கொடுக்கிறார். நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் உம்மிலேதான் என்பது போல, பவுலடியார் சொன்னது போல, அந்த சக்தியை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர்தான் நம்மை இயக்குகிறார். இயங்கு சக்தியாக
அழைப்பிலே நம்ம செயல்படுத்துகிறார். அன்பார்ந்தவர்களே, நம்மை மிக அழகாக இந்த பணி வாழ்விலும் பொது வாழ்விலும் இறைவன் அழைத்திருக்கிறார். அந்த வேளையிலே நாம் அழைத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை நாம் பாடி அவரை நாம் புகழ்ந்தேத்துவோம். நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நீ இல்லா சிறு பொழுதும் வீணானதே, நீ வந்ததால் என் உள்ளம் மகிழ்வானதே. நீ இல்லா சிறு பொழுதும் வீணானதே, நீ வந்ததால் என் உள்ளம் மகிழ்வானதே. நீ இன்றி என் வாழ்வில் பொருள் இல்லையே, நீ மட்டும் என் சொந்தம் எப்போதுமே. நீ இன்றி என் வாழ்வில் பொருள் இல்லையே, நீ மட்டும் என் சொந்தம் எப்போதுமே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. அன்பு நெஞ்சங்களே, மீண்டுமாக நற்கருணை நாதரை உற்று நோக்கி நாம் இருக்கக்கூடிய இடத்திலே அவ்வாறாக முழந்தாள் படியிட்டு அவரிடத்திலே சிறப்பாக நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த வேளையிலே நாங்கள் முழுவதையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருப்பலி என்பது ஏதோ ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. இந்த சீடர்களுக்கு நீர் தோன்றிய அந்த நிகழ்வை அழகாக நீர் எங்களுக்கு திருப்பலி வழியாக நடத்தி கொண்டு காட்சிகள் கொடுத்து கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. ஏதோ இந்த வேளையிலே நாங்கள் அனைவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்தருளும், எங்களுடைய உறவினர்களை ஆசீர்வதித்தருளும், எங்களுடைய நண்பர்களை ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொரு நாளும் இவர்களை உம்முடைய வலக்கரத்தால் தொட்டு அவர்களுக்கு நல் ஆசீரை பொழிந்தருள்வீராக. நம்முடைய ஜெபங்களை நற்கருணை நாதரிடத்திலே மௌனமாக சில மணித்துளிகள் நாம் எடுத்துரைப்போம். அனைவரும் முழந்தாள் படியிட்டு மாண்புயிர் கீதத்தை நாம் பாடுவோம்.
தூயரே வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றுப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.